என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் காய்கறி இல்லைன்னா அன்னைக்கு தான் இது சாப்பிடணும் போல இருக்கு அது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு தோணும். ஒரு சில நாள்ல எல்லா காய்கறியுமே வீட்டில் இருக்கும், ஆனா எதுவுமே சமைக்கவே தோணாது. என்னத்த சமைச்சு சாப்பிட்டு என்ன சமைச்சாலும் அதே டேஸ்ட் தானே அப்படின்னு தோணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், எங்க அம்மா வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தேன், அப்படி இப்படி கதை கதையா சொல்லுவாங்களா. அப்படியே ஆச்சரியமா இருக்கும். செம்ம இல்லை, அவங்க அம்மா காலையிலேயே சமைச்சு கொடுத்துருவாங்க. லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்களோட ஷேர் பண்ணும் போதெல்லாம் வந்து இது எனக்கு பிடிக்குமே, எங்க அம்மா எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தது அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்களா. அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சார் நமக்குலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்லையே அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, என்னதான் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைனாலும் நமக்கு நம்ம தானே சமைச்சு சாப்பிடணும். ரொம்ப சோகமாக இருந்தால் ஒரு நேரம் அப்படியே சமைக்காமல் விட்டுறலாம், ஆனால் அடுத்த நேரம் சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு இருந்துச்சு. காலையில் பெருசாக சமைக்கவே இல்லை, அவங்களும் வந்து இன்னைக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு மூடில அப்படின்னு சொல்லிட்டேனா, சரி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதியம் போல் ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு ஸ்னாப் அனுப்ப, அப்போ தான் நான் சாப்பிட போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்களுக்காகவே சமைச்சு சாப்பிட்டேன்.